Hi friends, welcome to Cook with Gauri channel. இன்னைக்கு நான் லஞ்சுக்கு சூப்பரான ஒரு வெஜிடேபிள் குருமா தான் பண்ண போகிறேன். இதில் நான் சோயா சங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சிக்கன் குருமா சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த குருமா எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குக் வித் கௌரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெஜிடேபிள் குருமா பண்ணுறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதே மாதிரி 2 தக்காளி, 2 பச்சை மிளகா அதை நடுவில் கீறி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம். ஆனால் அப்படியே போட்டால் சம்டைம்ஸ் பச்சை மிளகா வெடிக்கும். அதனால் நான் 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிங்க இருக்குதோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சோயா சங்கை எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் சோயா சங்க் போட்டால் எங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேன், இந்த மாதிரி ஒரு பேனை நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் காயட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையை சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை இது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போடுவோம். இதை நல்லா வதக்கி விடலாம். இது ரொம்ப செவந்து வரணுன்ற அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி நல்ல சூப்பரான ஒரு வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுப்போம். தக்காளி போட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுப்போம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, மீதி சால்ட்டு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம். பாருங்கள், நம்மளுடைய தக்காளிலாம் நல்லா இப்படி குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் எதுக்கு போடுறோன்னா, கொஞ்சம் நம்மளுடைய இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக வரணுன்றதுக்காக குழம்பு அந்த தனியாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா,
1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கோம். திருப்பியும் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு இதை நல்லா இந்த மசாலாலாம் இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கி வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிங்க எல்லாத்தையும் இதில் போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி அந்த எண்ணெயில் வதங்கி சூப்பராக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காய்கறிங்களாம் இருக்குல்ல, அப்படியே வந்து இதில் போட்டுக்கலாம். இது போட்டு இதெல்லாம் வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நம்மளுடைய காய்கறிகள்லாம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். இந்த காய்கறிங்களை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அதை நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். இப்படி நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதித்து வரட்டும். இது கொதித்து வர நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலாவை அரைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு நான் 2 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முழு முந்திரி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இந்த கசகசாவும் முந்திரியும் வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லாட்டி வெறும் தேங்காயும் சோம்பும் அரைச்சி விட்டால் கூட குருமா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த தேங்காய் நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய குருமா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை இதில் ஊற்றிடுவோம். இதில் ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதோடைய குக்கரோடையும் மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சுருவோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்து நல்லா சவுண்டு அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அதை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு அதையும் நல்லா இப்படி கலக்கி விட்டுடலாம். இந்த குருமாவுக்கு வந்து நம்ம காய்கறி கட் பண்ணுற நேரம்தான். காய்கறிங்க, வெங்காயம், தக்காளி, அதே மாதிரி தேங்காய் விழுது எல்லாத்தையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டவ் மேலே ஏற்றி இறக்குற நேரம்தான். 10 நிமிஷத்தில் இந்த குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதத்துக்கு இந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் அது மீந்துருச்சுன்னா கூட நைட்டுக்கு சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே குக்கு வித் கௌரி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னுடைய வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் போட்டு விடுங்க நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.